So chapter 3, demand and supply for a product, domestic currency. ஓகேவா? ஸோ அது வந்து domestic currency இருக்குது. chapter 3 கிடையாது, chapter 8 monetary policy எத்தனை. இது ஏன் chapter 3 இருந்துச்சுன்னா இன்டர் சிலபஸில் 1 2 3 4 5 தான் இருந்துச்சு மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அது நீங்கள் கேட்டு அப்படியே அதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்க chapter 3 சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ domestic currency, demand for domestic currency, goods கிடையாது. ஓகேவா? demand and supply for domestic currency, monetary chapter. ஓகேவா? So it is not a domestic currency alone that we need. ஓகேவா? household business, government in India அதெல்லாமே என்ன பண்ணுவோம், நமக்கு கரன்சின்ற ஒன்று தேவைப்படும். கரெக்டாக? ஸோ ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு வந்து கூட்ஸை வாங்கும்போது ஆர் செல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க ஊர் கரன்சியை நம்ம யூஸ் பண்ணுறாங்க இல்லை செல் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஸோ அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஒரு முக்கியமான ஃபேக்டராக நமக்கு இங்கே இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுங்கிறது என்ன சொல்கிறாங்க, உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன்னா என்னன்னு சொல்கிறாங்க, நல்லா படிச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு உனக்கு இன்டரில் ஃபெமாவில் வரும். ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன்னா அது ஒரு டிரான்சாக்ஷன். அந்த டிரான்சாக்ஷன் டினாமினேட்டட் ஆர் requires in the foreign settlement in the foreign currency. Denominated or requires settlement in the foreign currency. இப்போ நீ வந்து லண்டனில் ஒரு கூட்ஸ் வாங்குறேன்னு சொல்கிறேன், அவன் இந்தியன் ருபீஸில் பில் போடுவான் இல்லை லண்டன் ருபீஸில் பில் போடுவான். லண்டன் ருபீஸில் பில் போட்டுருப்பான். அப்போ அந்த டிரான்சாக்ஷன் எதில் வந்து டினாமினேட் ஆகிருக்கு, ஃபாரின் கரன்சியில் டினாமினேட் ஆகிருக்கு. ஆர் செட்டில்மெண்ட் இன் ஃபாரின் கரன்சி. நான் $500 பில் போட்டான், நீ என்ன பண்ணுவ, டாலர்ஸ் அளவு கொடுக்கணும், இந்தியன் ருபீஸாக கொடுக்க முடியுமா, என்ன பண்ணி ஒரு எக்ஸ்சேஞ்ச் கிட்ட போயிட்டு அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணி $500 வாங்கி அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும், அவனுக்கு அதை பே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ அது செட்டில்மெண்ட் இன் ஃபாரின் கரன்சி. ஓகேவா? அது இங்கேயும் இருக்கலாம், அவனுக்கு அப்ளை ஆகும், நமக்கு அப்ளை ஆகும். ஓகேவா? இன்க்ளூட்ஸ் பையிங் அண்ட் செல்லிங், borrowing and lending or forward exchange contract. ஓகேவா? forward exchange contract என்ன, ஃபியூச்சர்ல ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே அந்த கான்ட்ராக்ட் ஃபியூச்சர்ல ஒரு டேட்ல இந்த கரன்சி எனக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லி அன்னைக்கு ரேட்டை டிசைட் பண்ணுறது தான் ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட். இன்னைக்கு ரேட் வந்து ஸ்பாட் ரேட், இன்னைக்கான ரேட் வந்து என்னது, ஸ்பாட் ரேட். இன்னைக்கு ஃபியூச்சர் டேட்டுக்கான இன்னைக்கு ரேட் என்ன, ஃபார்வர்ட் ரேட். புரியுதா? இன்னைக்கு ரேட் என்ன, ஸ்பாட் ரேட். ஃபியூச்சர் டேட்டுக்கான இன்னைக்கு ரேட் என்ன, ஃபார்வர்ட் ரேட். ஓகேவா? அது ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தியா அப்படின்னாலோ ஏதாவது அசட்டை வாங்குற லைபிலிட்டியை செட்டில் பண்ணுறனாலோ அது வந்து ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? கிளியரா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு தான் வந்து, எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி டிட்டர்மைன் ஆகுதுன்னா அந்த கண்ட்ரியோட கரன்சியோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை பற்றி தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிட்டர்மைன் ஆகுது. அந்த கண்ட்ரியோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை. எத்தனை பேர் ஒரு நாளைக்கு $US வாங்குறாங்க, எத்தனை பேர் ஒரு நாளைக்கு $US விற்கிறாங்க, எவ்வளோக்கு வாங்க ரெடியாக இருக்காங்க, எவ்வளோக்கு விற்கிறாங்க, எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, எவ்வளோ சப்ளை இருக்குது கண்ட்ரியில் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறது தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட். கிளியரா? பட் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வேரியஸ் வேலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஓகேவா? கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வேரியஸ் வேலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்டென்ட் அண்ட் நேச்சர் ஆஃப் கவர்மெண்ட் இன்வால்வ்மெண்ட் இன் த கரன்சி மார்க்கெட் டிஃபைன் ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட். நார்மலாக டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் டிட்டர்மைன் பண்ணணும். ஆனால் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 3 ப்ராட் கேட்டகரிஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் இருக்குது. ஒரு சிஸ்டம் வந்து மார்க்கெட் ஃபோர்ஸஸ்னால ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிசைட் ஆகிறது ஃபஸ்ட்டு சிஸ்டம். ஓகேவா? அங்கே கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இருக்காது. வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும்னா டிமாண்ட் அண்ட் சப்ளையை பேஸ் பண்ணி வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். செகண்ட் சிஸ்டம் என்னென்னா கரன்சி வேல்யூ அலவுட் டு சேஞ்ச், பட் கவர்மெண்ட் வந்து மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ப்ரைஸை மாற்றுறதுக்கு கவர்மெண்ட்டே பை அண்ட் செல், டிமாண்ட் அண்ட் சப்ளை கிரியேட் பண்ணுறதுக்கு பை அண்ட் செல் பண்ணிப்பாங்க. இது செகண்ட் சிஸ்டம். தேர்ட் சிஸ்டம் என்னன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் த வேல்யூ ஆஃப் த கரன்சி எய்தர் த்ரூ பார்ட்டிசிபேஷன் இன் த மார்க்கெட் ஆர் த்ரூ ரெகுலேஷன்.
கிளியரா? ரெகுலேஷன்ஸ் மூலியமாகவும் பாலிசி மூலியமாகவும் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்னது, 3 சிஸ்டம். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இல்லாமல் மார்க்கெட் ப்ரோசஸ் நடக்கிறது. செகண்ட் சிஸ்டம் கவர்மெண்ட் மார்க்கெட்டில் என்ட்ரை பண்ணுறது. தேர்ட் சிஸ்டம் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆவாங்க, ஆர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஆர் என்ன பண்ணுவாங்க, பாலிசிஸை ரெகுலேட் பண்ணுவாங்க. கிளியரா? ஓகேவா? ஆமாம். Next, the exchange rate system வந்து by which a country manages its currency with respect to foreign currency. எப்படி ஒரு கண்ட்ரி அந்த கண்ட்ரியோட கரன்சியை ஃபாரின் கரன்சிக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ் பண்ணுது அப்படிங்கிறது தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரெஜிம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஓகேவா? விச் என்ன பண்ணுது, வேல்யூ ஆஃப் டொமஸ்டிக் கரன்சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சியை டிட்டர்மைன் பண்ணுற மெத்தட் தான் அது எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரெஜிம். 2 மேஜர் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரெஜிம் இருக்கு. ஒன்று ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்னொன்று ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரெஜிம். ஓகேவா? கிளியரா? ஸோ ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் கவர்மெண்ட் இன்டர்வே பண்ண மாட்டாங்க, கவர்மெண்ட்டும் பேங்க்கும் என்ன பண்ண மாட்டாங்க, இன்டர்வெயின் பண்ண மாட்டாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆன் ஒன் ஹேண்ட் அண்ட் கரன்சி மார்க்கெட் ஆன் அதர் ஹேண்ட் is much same as typical relationship between institution and stock market. மாதிரி ரெண்டுமே தனித்தனியாக தான் செயல்படும். கம்பெனி வந்து ஷேர் ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுவாங்களா, மாட்டாங்க. கரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணோம், இந்த மாதிரி தனித்தனியாக இருப்பாங்க. கவர்மெண்ட் வேணால் ஸ்டாக் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணலாம் டு ப்ரிவென்ட் த ஃப்ராட். அந்த மாதிரி ஃப்ரீயாக மார்க்கெட்டில் ஃப்ளோட் ஆக விட்டுருவாங்க. கவர்மெண்ட் வேணால் ரெகுலேட் வேணால் பண்ணுவாங்களே தவிர இன்டர்ஃபியரே ஆக மாட்டாங்க. புரியுதா? இது வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். இது என்ன அட்வான்டேஜ்னா செல்ஃப் ரெகுலேட்டிங், தானாக மார்க்கெட் ப்ரைஸ் வந்து டிட்டர்மைன் ஆகிக்கும். இங்கே வந்து கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் தேவையில்லை, மார்க்கெட் தான் உங்களுடைய ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணும். ஸோ மார்க்கெட்டில் டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து தான் ப்ரைஸ் டிட்டர்மைன் ஆகும். அதுதான் பெரிய ஸ்விங்காக உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பஃபரா ஆக்ட் ஆகுது. இது வந்து ஒரு இன்சுலேட்டட் எக்கனாமி ஃப்ரம் தி இம்பாக்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டாக இது இருக்குது. இங்கே ப்ரைமரி டிஃபிகல்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கான்ட்ராக்ட் பிட்வீன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இந்த டிஃப்ரெண்ட் கண்ட்ரி வந்து பாசிபிள் சேஞ்சஸ்க்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. அதர் ஃபேக்டர்ஸும் இங்கே வந்து அஃபெக்ட் பண்ணும். அண்ட் பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சேஞ்சஸ் நிறைய இருக்கும். An agreement between Indian distributor to purchase certain quantity of US each year இருக்குன்னா அப்போ அதுவும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃபரன்ஸ்னால அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரீ ஃப்ளோட்டை பற்றி சொல்கிறாங்க. கிளியரா? அண்ட் இது வந்து ஒரு ரிஸ்கியர் அண்ட் இன்க்ரீஸ் த காஸ்ட் ஆஃப் டூயிங் த பிஸ்னஸ் வித் அதர் கண்ட்ரிஸை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா ரிஸ்க் அதிகமாக இன்வால்வ் ஆகிக்கிறதுனால. சரியா? நெக்ஸ்ட்டு இங்கே 2 தான் சொல்லிட்டான், 2 எக்ஸ்ட்ரீம் எண்டுன்னு சொல்லிட்டான். பட் இங்கே இது வந்து மேஜர். ஓகேவா? 2 மேஜர் எக்ஸ்ட்ரீம் ஹெட்டு, அதுக்குள்ளே மிக்சடுன்றது என்ன, மேனேஜ்டு ஃப்ளோட். மேனேஜ்டு ஃப்ளோட்னா கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் தேர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பை செல்லிங் அண்ட் பையிங் தேர் ஓன் கரன்சிஸாக பண்ணுவாங்க. இங்கேயும் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ரீ ஃப்ளோட் தான். பட் கவர்மெண்ட் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் ஆகி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா அது பேர் என்னது, மேனேஜ்டு ஃப்ளோட். டைம் டு டைம் கரன்சி மார்க்கெட்டில் ஏறி என்ட்ராகி ப்ரைஸ் அப்படியே கொஞ்சம் ஏற்றுறது இறக்குறது, அந்த மாதிரி கவர்மெண்ட் லிட்டில் இம்பேக்ட் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டிக்காக. ஓகேவா? ரொம்ப அதிகமாக மாறிடக்கூடாது, லைட்டாக மாறணுங்கிறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க, கவர்மெண்ட்டு உள்ளே இறங்கி லைட்டாக வந்து உனக்கு சப்ளையும் டிமாண்டையும் மாற்றி பண்ணிகிட்டே இருப்பாங்க. செகண்ட் வே இதுங்கிறது மேனேஜ்டு ஃப்ளோட்டு. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம்னா கவர்மெண்ட் பாலிசி மூலிமா 2 கரன்சிக்கு ரேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அது ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். இதுக்கு நிறைய மெக்கானிசம் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. அவங்க இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸும் வந்து உனக்கு இருக்குது. ஓப்பன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் மெயின் அட்வான்டேஜ் என்ன ஃபிக்ஸட் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கரன்சி ஃப்ளக்சுவேஷன் அவாய்ட் பண்ணுது, எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க்கை எலிமினேட் பண்ணுது, டிரான்சாக்ஷன் காஸ்ட்டை கம்மி பண்ணுது. ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ரிஸ்கி கம்மியாகிடுது. அண்ட் ஃபிக்ஸட் ரேட் ரெஜிமை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. கிளியரா? அண்ட் ஃபிக்ஸட் ரேட் வந்து உனக்கு என்ன பண்ணுதுன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணுது. அண்ட் ஸ்பெக்குலேஷன்ஸை குறைக்குது. ஸ்பெக்குலேஷன்ஸ்னால் அன்எக்ஸ்பெக்டடை வந்து குறைக்குது. ஓகேவா? ரேட் அதிகமாக சேஞ்ச் ஆகாது. அண்ட் ஒரு டிசிப்ளின் ஆஃப் த கண்ட்ரி மானிட்டரி அத்தாரிட்டியாக இருக்குது. கிரேட்டர் ட்ரேட் ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் பேருக்கு வந்து உனக்கு கிரெடிபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுது. அண்ட் ஃபிக்ஸட் ஆர் மேனேஜ்டு ரெஜிம்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் வந்து ஸ்டாண்ட் ரெடி டு இன்டர்வென் இந்த
ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அண்ட் மெயின்டைன் அடிக்வேட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மெயின்டைன் பண்ணிக்கிறது. இதெல்லாம் அவங்க மெயின் அட்வான்டேஜஸாக சொல்கிறாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து எஃபிஷியன்ட் அண்ட் ஹைலி டிரான்ஸ்பரண்ட். ஆஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து என்னது டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்திருக்கிறதுனால அதுதான் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் மெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அண்ட் கிளியர்ஸ் த இம்பேலன்சஸ் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்த மார்க்கெட் வித்தவுட் எனி கண்ட்ரோல். அண்ட் அதுக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா greatest advantage of allowing the central bank and government to pursue its own independent monetary policy. என்னது எக்ஸ்சேஞ்ச் ரேட் சேஞ்ச் ஆகும், நீ அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே மானிட்டரி பாலிசியை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரெஜிம்ஸ் என்ன பண்ணுறது, ஒரு பாலிசி டூலாக இருக்குது. பாலிசி மேக்கர் வந்து நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இங்கே எந்த ஒரு ஆப்ளிகேஷனும் இருக்காது, கரன்சி மார்க்கெட்டுக்கு என்ட்ரு ஆகணும் சேஞ்ச் பண்ணணுன்ற கவர்மெண்ட் ஆப்ளிகேஷன் இருக்காது. பட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா ரொம்ப வாலடைல், அன்சர்டனிட்டி சேஞ்சஸ் நடக்கும், இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் ரொம்ப ரிஸ்க் இன்வால்வ் ஆகிருக்கும். அண்டு உனக்கு என்ன ஆகும்னா ஸ்டெபிலிட்டி எல்லாம் கொடுக்காது, லெஸ் ஸ்டெபிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? நெக்ஸ்ட்டு நாமினல் வெர்சஸ் ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா என்ன, ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இது வரைக்கும் நீ பார்த்தது எல்லாமே என்னது நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அப்படின்னா அது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட், ரெண்டு கண்ட்ரியும் ட்ரேட் பண்ணிக்கும் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வச்சு தான், ஓகேவா? But on any contrary, many nominal exchange rate because currency used to purchase by many foreign currencies. But நம்ம while studying the exchange rate, economists என்ன பண்ணுவாங்கன்னா இதனுடைய ஆவரேஜ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை நிறைய எடுத்துப்பாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா சிங்கிள் மெஷர் ஆஃப் இன்டர்நேஷனல் வேல்யூ ஆஃப் கரன்சியாக மாறிடும். ஸோ நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா டொமஸ்டிக் ப்ரைஸ் ஆஃப் த ஃபாரின் கூட்ஸை கண்டுபிடிக்கலாம். However, trade flows are affected not by nominal exchange rate. Trade flow எப்படி அஃபெக்ட் ஆகும்னா ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டால தான் trade flow அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொருத்தர் பர்ச்சேஸ் பண்ணுறான்னா அவன் என்ன வாங்குறான்றதை பொறுத்து இன்ட்ரெஸ்ட்டு மாறும். ஸோ ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுங்கிறது என்னன்னா ஒரு பர்சன் கேன் ட்ரேட் ஒன் கண்ட்ரி ஃபார் ஒன் கண்ட்ரியோட கூட்ஸ் இன்னொரு கண்ட்ரிக்கு சேல் பண்ணும். ஒரு பர்சன் எவ்வளோ ட்ரேட் பண்ண ரெடியாக இருக்காங்கிறது தான் ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு சொல்லுது. அப்போ ஹவு மெனி ஆஃப் கூட்ஸ் அவன் ட்ரேட் பண்ண ரெடியாக இருக்கான் அப்படிங்கிறது தான் ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ இதுதான் ஒரு கீ டிட்டர்மினன்ட் இன் நெட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நெட் எக்ஸ்போர்ட்ஸ்னால் அது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், ஓகேவா? ஸோ ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதை நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் ஈக்குவல் டு நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்ட்டு டொமஸ்டிக் ப்ரைஸ் டிவைடட் பை ஃபாரின் ப்ரைஸ். அப்போ தான் நமக்கு ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் கிடைக்கும். இதே குட்ஸுக்கு டொமஸ்டிக் மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸ் இருக்கும், இதே குட்ஸுக்கு ஃபாரின் மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸ் இருக்கும். அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வச்சு நீ இதை கால்குலேட் பண்ணினா இப்போ 80 வச்சுக்கோயேன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. இந்தியன் மார்க்கெட்டில் அந்த குட்ஸ் 10 ரூபா, ஃபாரின் மார்க்கெட்டில் அந்த குட்ஸ் 12 ரூபா. கிளியரா? அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் 18 மட்டும் சொல்லக்கூடாது, ரியலாக அந்த குட்ஸ் நீ எவ்வளோக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இப்போ 10 ரூபா குட்ஸாக 12 ரூபா. அப்போனா நீ இதை கால்குலேட் பண்ணி பாரு 800 by 12 என்ன 66. அப்போனா நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் 80, ஒரு டாலர் 80 rupees. ஆனால் அந்த கூட்ஸை நீ எவ்வளோக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்க 66 rupeesக்கு தான் என்ன பண்ணியிருக்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்க. நான் ஐஃபோனோடைய ப்ரைஸ் அங்கே $1000, இந்தியாவில் எவ்வளோ இருக்குது 1,50,000, கரெக்டாக இல்லையா? அப்போ ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு per டாலர் 80 rupees நீ சொல்கிற, ஆனால் ரியலாக எவ்வளோக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த கூட்ஸை நீ அந்த கண்ட்ரியோட கூட்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு வாங்கியிருக்க, புரியுதா நான் சொல்கிறேன்? அந்த அளவுக்கு ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட், ஓகேவா? ஸோ ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் ஈக்குவல் டு நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்டு டொமஸ்டிக் ப்ரைஸ் பை ஃபாரின் ப்ரைஸ் போடணும், ஓகேவா? ஆர் இப்படி கூட சொல்லலாம், ப்ரைஸ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, டொமஸ்டிக் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபாரின் ப்ரைஸ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் மல்டிபிள் பண்ணிக்கலாம், புரியுதா? ப்ரைஸ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரைஸ் இண்டெக்ஸ் இண்டெக்ஸேஷன் அது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இண்டெக்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? கிளியரா? இங்கே அனதர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் கான்செப்ட் என்னன்னா ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு இன்னொரு கான்செப்ட். அது என்னன்னா நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை நம்ம என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ணுறோம் ப்ரைஸ் டிஃப்ளேட்டரால, ஓகேவா? நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ப்ரைஸ் டிஃப்ளேட்டராலையோ ஆர் இண்டெக்ஸ் ஆஃப் காஸ்டாலையோ நம்ம டிவைட் பண்ணுறோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் கிடைக்கும். கிளியரா? அண்ட் இன்க்ரீஸ் இன் ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து
என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்போர்ட் பிகம்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ், இம்போர்ட் பிகம்ஸ் மோர் சீப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பான். கிளியரா? நெக்ஸ்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா, கமர்ஷியல் பேங்க். எதுக்குன்னா ஆர்டர்ஸ் ஃப்ரம் எக்ஸ்போர்ட், இம்போர்ட்டர், இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், இன்சூரன்ஸ், ரிட்டையர்ட் ஃபண்ட்ஸ், ஹெட்ஜஸ், பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் கமர்ஷியல் பேங்க் வந்து வேலை பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷனை பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் கமர்ஷியல் பேங்க் ஆல்சோ அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும் ட்ரேடிங் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அட் தேர் ஓன் எக்ஸ்பென்சஸ். அவங்களுடைய டெய்லி டர்ன் ஓவர் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேங்க் வந்து $7 பில்லியன் வந்து எக்ஸீட் ஆகும். அந்த அவங்க ப்ராஃபிட் வந்து ஸ்பெகுலேட்டிவ் ஆப்ரேஷன் இந்த கரன்சி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பிளேயர் யார்? கமர்ஷியல் பேங்க். செகண்ட் பிளேயர் யார்? ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ். அவங்களும் வந்து இம்பார்ட்டன்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. அண்ட் கமர்ஷியல் பேங்க் அண்ட் ப்ரோக்கரேஜ் கான்ட்ராக்ட்ஸ் நாட் ஒன்லி எக்ஸிக்யூட் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேஷன்ஸ் அட் த ப்ரைஸ், பட் அவங்க ஆக்டிவ் பிளேயர் கூட செட் பை த ஆக்டிவ் பிளேயர்ஸ் அதுவும் வந்து அவங்க பண்ணுவாங்க. ப்ரைஸ் இன்ஃப்ளூயன்ஸ், ப்ரைஸ் ஃபார்மேஷன் ப்ராசஸ், மார்க்கெட் லைஃப் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா மார்க்கெட் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து பேசிவ் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் பேசிவ் பிளேயர்ஸால் ஓன் கொட்டேஷன்ஸ்லாம் செட் பண்ண முடியாது. அண்ட் என்ன பண்ண முடியும்னா ஆக்டிவ் பிளேயர்ஸ் தான் கொட்டேஷன் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. பேசிவ் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் பேமெண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கான்ட்ராக்ட்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டட் இன்வெஸ்ட்மெண்ட், ஓப்பனிங் பிரான்ச்சஸ் அப்ராட், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசிவ் பிளேயர் வந்து பண்ணுவாங்க. அண்ட் ஹெட்ஜிங் த கரன்சி ரிஸ்க் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் 2 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்கும். ஒன்று கரண்ட் டிரான்சாக்ஷன், இன்னொன்று ஃபியூச்சர் டிரான்சாக்ஷன். கரண்ட் டிரான்சாக்ஷன் ஸ்பாட் மார்க்கெட்டில் நடக்கும், இமீடியட் டெலிவரி நடக்கும். ஃபியூச்சர் டிரான்சாக்ஷன் ஃபார்வர்டாக நடக்கும், ஃபியூச்சர் டெலிவரி நடக்கும். பட் ப்ரைஸ் அது இன்றைக்கி என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான். கிளியரா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபார் ஸ்பாட் ட்ரேடிங், அதை வந்து என்ன சொல்லுவோம், ஸ்பாட் ரேட். எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபார் ஸ்பாட் ட்ரேடிங் என்னது, ஸ்பாட் ரேட். எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபார் ஃபியூச்சர் டேட், அதை வந்து என்ன சொல்லுவோம், ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இன்னைக்கே ஆனால் என்ட்ரு ஆகும் எனக்கு, புரியுதா? இன்னைக்கு எனக்கு 10 நாள் கழிச்சு இந்த இவ்வளோ வேணும்னு சொல்லி என்ட்ரு ஆகிறதுக்கு பேர் என்ன, ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இன்னைக்கு இவ்வளோ வேணும்னு சொல்றதுக்கு பேர் என்ன, ஸ்பாட் ரேட். கிளியரா? ஸோ கரன்சி ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஸ்பாட் ரேட்டில் கோட் பண்ணுவாங்க. அண்ட் ஆக்சுவல் டெலிவரி வந்து ஃபியூச்சர் ரேட்டில் தான் நடக்கும். ஸ்பாட் ரேட்னா இன்னைக்கு இவ்வளோ கோட் பண்ணியிருப்பாங்க, அது ஃபியூச்சர் ரேட்டில் தான் டெலிவரி ஆகும் நடக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கே ஒரு ப்ரீமியமை பே பண்ணுவாங்க. ஏன்னா ஃபியூச்சர் டேட்டில் ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுறாரு, இன்றைக்கே என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட அக்ரி பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு ப்ரீமியம் பே பண்ணுமா இல்லையா, அந்த கான்ட்ராக்ட் ஃபிக்ஸ் பண்ணுமா இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுவேன், ஒரு ப்ரீமியம் மணி பே பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஃபியூச்சர் டேட் வந்து ஸ்பாட் ரேட், ஃபார்வர்ட் ரேட் வந்து ஸ்பாட் ரேட்டோட கம்மியாக இருக்குது அப்படின்னா அது டிஸ்கவுண்ட்டு. ஃபார்வர்ட் ரேட் வந்து ஸ்பாட் ரேட்டோட அதிகமாக இருக்குன்னா அது என்னது, ப்ரீமியம். இன்னைக்கு 80 ரூபா, 10 நாள் கழிச்சு நீ இதை வாங்கணும்னா 81 ரூபா அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோயேன், அது இன்னைக்கு ரேட்டு தான். அது என்னது, இது ஃபார்வர்ட் ரேட்டு, இது என்னது, ஸ்பாட் ரேட்டு. ஃபார்வர்ட் ரேட் ஃபார் ஆஃப்டர் 10 days டிரான்சாக்ஷன். அப்போது இதை விட இது அதிகமாக இருக்குன்னா அது ப்ரீமியம், இதை விட இது கம்மியாக இருக்குன்னா அது என்னது, டிஸ்கவுண்ட். புரியுதா? சடான்னு சொல்கிறாங்க. ஸோ 2 கரன்சிஸில் இன்வால்வ் ஆகிருக்கும். அந்த 2 கரன்சிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. சப்போஸ் உன்னால் ஒரு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியல டேரெக்டாக, உனக்கு ஆஃப்ரிக்கன் ருப்பி வேணும், ஆஃப்ரிக்கன் ருப்பியை நான் இந்தியன் ருப்பி கேட்டதை கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு வெஹிக்கல் கரன்சின்னு ஒன்று இருக்கும். அப்போ அந்த ஆஃப்ரிக்கன் கரன்சி அக்செப்ட் பண்ணுற சில கரன்சிஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், நம்ம ஆஃப்ரிக்கன் கரன்சி கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்கன் கரன்சி வேணால் வந்து டேரெக்டாக வாங்க முடியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், US டாலர் வாங்கணும். ஏன்னா US வந்து காமன்லி அக்செப்டட் கரன்சி. ஸோ US டாலர் வாங்கிட்டு அதுக்கப்புறமா US டாலர்லேருந்து நீ என்ன பண்ணிக்கணும், ஆஃப்ரிக்கன் ருப்பிக்கு மாற்றிக்கணும். புரியுதானா சொல்கிறேன்? ஸோ அந்த மாதிரி சில கண்ட்ரியோடைய கரன்சியை நீ டேரெக்டாக என்ன பண்ண முடியாது, எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம வெஹிக்கிள் கரன்சி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? புரியுதா? நெக்ஸ்ட்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு எதை பேஸ் பண்ணிட்டு இப்போ டிட்டர்மின் ஆகுது,
மார்க்கெட்டில் இருக்க டிமாண்ட் அண்ட் சப்ளையை பேஸ் பண்ணி தான் டிட்டர்மைன் ஆகுது. ஸோ மார்க்கெட் தான் எக்ஸ்டர்னல் டொமஸ்டிக் கரன்சி எவ்வளோ வச்சுருக்கு இல்லை அப்படிங்கிறது சப்ளை டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் ஃபாரின் கரன்சிக்கு எக்ஸ்சேஞ்சாக டொமஸ்டிக் கரன்சி எவ்வளோ இருக்குன்றது பொறுத்து தான் அந்த ஒரு கண்ட்ரியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து உனக்கு என்ன ஆகுது டிட்டர்மைன் ஆகுது. ஸோ இண்டிவிஜுவல் இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் எல்லாருமே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நம்பர் ஆஃப் ரீசன்ஸ்னால. ஆன் டிமாண்ட் சைடு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபாரின் கரன்சி வேணும்னு நினைக்கிறாங்கன்னா கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, அவார்டு கிராண்ட் டொனேஷன் கொடுக்கறதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் மேக் பண்ணுறதுக்கு, ஃபினான்ஷியல் அசெட்ஸ் வாங்குறதுக்கு, ஃபாரினில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஒரு கேபிட்டல் அக்வயர் பண்ணுறதுக்கு, ஸ்பெகுலேஷன் பர்பஸ்க்காக ஃபாரின் கரன்சிஸை பீப்புள் வந்து வாங்குறாங்க. ஸோ சப்ளை சைடில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சிமிலர் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸ் ஹோம் எக்ஸ்போர்ட், யூனிலேட்ரல் ட்ரான்ஸ்ஃபர், ஹோம் கண்ட்ரி, இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் பேமெண்ட், டைரக்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் சப்ளை சைட்லேருந்து நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இதை பேஸ் பண்ணி உனக்கு டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும், டவுன்வர்ட் ஸ்லோபிங் கர்வாக இருக்கும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டுக்கு, அண்ட் சப்ளை கர்வ் அப்வர்ட் ஸ்லோபிங் கர்வாக சப்ளை கர்வாக இருக்கும். ஸோ தட் டிமாண்டும் சப்ளையும் எந்த பாயிண்டில் மீட் பண்ணுதோ அதுதான் ஈக்விலிபிரியம் ப்ரைஸ் ஆஃப் அ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் ரேட் சேஞ்ச் ஆகுதுன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க அப்ரிசியேஷன் ஆர் டெப்ரிசியேஷன் ஆஃப் ஒன் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, இங்கே பாரு $1 இஸ் ஈக்குவல் டு 80 rupees இருக்கு. நாளைக்கு $1 இஸ் ஈக்குவல் டு 81 ஆகுது. அப்ரிஷியேட் ஆயிருக்கா டெப்ரிஷியேட் ஆயிருக்கா? அப்ரிஷியேட் ஆயிருக்கா டெப்ரிஷியேட் ஆயிருக்கா? அப்ரிஷியேட் ஆயிருக்கா டெப்ரிஷியேட் ஆயிருக்கா? நம்ம கரன்சி டெப்ரிஷியேட் ஆயிருக்கு, யூஎஸ் கரன்சி அப்ரிஷியேட் ஆயிருக்கு. நீங்க நம்ம கரன்சி வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்கு கரெக்டா இல்லையா? நம்ம கரன்சியோட வேல்யூ குறைஞ்சிருக்கு. $1 $80. இப்போ $1 $81. அப்ப டாலருக்கான வேல்யூ ஏறி இருக்கா, ரூபிக்கான வேல்யூ ஏறி இருக்கா? டாலருக்கான வேல்யூ ஏறி இருக்கு. $1 $80 கொடுத்து வாங்குற அதே $1 இன்னைக்கு நீ எவ்வளவு கொடுத்து வாங்குற? $81 கொடுத்து வாங்குற. அப்ப ரூபியோட வேல்யூ என்ன இருக்கு? டெப்ரிஷியேட் ஆயிருக்கு. டாலரோட வேல்யூ என்ன இருக்கு? அப்ரிஷியேட் ஆயிருக்கு. கிளியரா? $1 is equal to $0.005. $1 is equal to $0.004. சொல்லு. இது அப்ரிஷியேட் ஆயிருக்கு. நம்ம எப்படி அப்ரிஷியேட் ஆயிருக்கா? இப்போ சொல்கிறாங்க அப்படியே சாட்சி கம்ப்ளைண்ட் பண்ணுறா, ஏன் மற்ற ஒர்க் ஆக மாட்டேங்குது, டிஃப்ரெண்டாக கேட்குறது. அதே ராஜி கம்ப்ளைண்ட் பண்ணு, என்ன இருக்கு? எப்பா இங்கே டாலர் அப்ரிஷியேட் ஆயிருக்கா டெப்ரிஷியேட் ஆயிருக்கா, ரூபி அப்ரிஷியேட் ஆயிருக்கா டெப்ரிஷியேட் ஆயிருக்கான்னு கேட்குறேன். எக்ஸாம்பிள் கேட்டால் என்ன பண்ணுற? ரூபி அப்ரிஷியேட் ஆயிருக்கா டெப்ரிஷியேட் ஆயிருக்கா? எதில் செகண்ட் சிச்சுவேஷன் இல்லையா? இதுவா? இதில் இல்லை, ரெண்டு சிச்சுவேஷனையும் பார்த்து சொல்லணும். இதை விட்டுடு, இதை பார்த்து சொல்லு. இது ரெண்டுத்தையும் பார்த்து ரூபி அப்ரிஷியேட் ஆயிருக்கா, ரூபி டெப்ரிஷியேட் ஆயிருக்கா? என்னப்பா கரெக்டு? ஓகே, இது வந்து கரெக்டு, இது ஃபியூச்சர். எது? நம்ம கரன்சி டெப்ரிஷியேட் ஆயிருக்கு, யூஎஸ் கரன்சி அப்ரிஷியேட் ஆயிருக்கு.
இங்கே பாருமா யூஎஸ் டாலர் ரேட் தானே கம்மியாக இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ருப்பி அவன் 0.5 கொடுத்து வாங்கிட்டு இருந்தான். இப்போ அவன் எவ்வளோ கொடுத்து வாங்குறான்? 0.4 கொடுத்து கம்மியாக காசு கொடுத்து வாங்குறாங்க. அப்போ ருப்பி டாலர் தான் இருக்குது, அப்ரிஷியேட் ஆகிருக்கு. இந்தியன் ருப்பின்னா இருக்குது, டெப்ரிஷியேட் ஆகிருக்கு. புரியுதுன்னா மடி கால்குலேட்டர் எடுத்து 1/005 போடு, எவ்வளோ ஆன்சர் வருது? $200 வருதா? அப்போ $1 = 200 rupees கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கும். கரெக்டா இல்லையா? நெக்ஸ்ட்டு $1 1/004 போடு. அப்பனா இப்படி ஈஸியாக சொல்லிடுவேன். கரெக்டா இல்லையா? அப்போ இது மாற்றி கேட்டால் என்ன பண்ண முடியல, யோசிக்கணும். ஓகேவா? கிளியராக சொல்கிறேன். லைட்டாக மாற்றணும், எதுவுமே கேட்கல. எந்த கரன்சி அப்ரிஷியேட் ஆகிருக்கு பார்த்தா இந்த கரன்சி டெப்ரிஷியேட் ஆகிருக்கா நமக்கு தெரிஞ்சிடும். அது எது டெப்ரிஷியேட் ஆகிருக்கு, இந்த கரன்சி அப்ரிஷியேட் ஆகிருக்கான்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ terms currency appreciation and currency depreciation. Currency appreciation என்ன? Value increases with respect to the value of other currency. அப்படின்னா currency appreciation. Value decreases with respect to the value of other currency. அது என்னது? Currency depreciation. ஓகே, நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாம்பிள்லாம் நான் 18 வச்சு தான் அவன் 75 வச்சு சொல்லியிருக்கான் உங்களுக்கு. புரியுதா? ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஓன் கரன்சி எப்போ டெப்ரிஷியேட் ஆகும்? இன்க்ரீஸ் இன் த ஓன் கரன்சி ப்ரைஸ் of foreign currency price. அப்படிங்க பாரு, $1 is equal to 80, $1 is equal to 81. Increase in the home currency price with respect to foreign currency price na home currency என்ன ஆகுது? depreciate ஆகுது. எப்போ home currency appreciate ஆகும்? decrease in the home currency price with respect to the foreign currency price என்னது? home currency appreciate ஆகும். எல்லா ஆங்கிள்லையும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. கிளியரா? புரியுதா? ஃப்ளோட்டிங் ரேட் சிஸ்டம் படி டிமாண்ட் கர்வ் அண்ட் சப்ளை கர்வ் பொறுத்து தான் வந்து இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து டிட்டர்மைன் ஆகும். ஸோ ப்ரைஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டிமாண்ட் அண்ட் சப்ளை சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்விலிபிரியம் ப்ரைஸ் வந்து உனக்கு அஃபெக்ட் ஆகும். வெறும் டிமாண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகுது, சப்ளை சேஞ்ச் ஆகுதுனால ப்ரைஸ் சேஞ்ச் நடக்கும். சப்ளை மட்டும் சேஞ்ச் ஆகுது, டிமாண்ட் சேஞ்ச் ஆகுதுனால ப்ரைஸ் சேஞ்ச் நடக்கும். சப்ளையும் டிமாண்டும் சேம் இதில் சேஞ்ச் ஆகுதுன்னா ப்ரைஸ் சேஞ்ச் நடக்காது. பார்த்தோம்ல, அந்த சுச்சுவேஷன் அப்படியே அப்ளை ஆகும். எனக்கு இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ அப்ரிஷியேட் ஆகும், எப்போ டெப்ரிஷியேட் ஆகும், டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? புரியுதம்மா? அங்கே பார்த்த அதே கான்செப்ட் தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஈக்விலிபிரியம் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும், சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஈக்விலிபிரியம் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ரெண்டுமே சேம் டைரக்ஷன், டிக்ரீஸ், ரெண்டுமே சேம் டைரக்ஷன் இன்க்ரீஸ். பட் அந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷனாக போல, வெறும் டிமாண்ட் இன்க்ரீஸ் அண்ட் சப்ளை இன்க்ரீஸ், டிமாண்ட் டிக்ரீஸ் அண்ட் சப்ளை டிக்ரீஸ், அது வரைக்கும் நீ பார்த்தீங்கன்னா போதும். ஃபுல்லாக அதை நீ தெளிவாக வச்சுனாலே எந்த இடத்துல டிமாண்ட் சப்ளை சேஞ்ச் ஆச்சுனாலும் நல்லா ஆன்சர் பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா? புரியுதா? ஸோ இப்படிதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன ஆகுது? டிட்டர்மைன் ஆகுது மார்க்கெட்டில். ஓகேவா? ஸோ அந்த கரன்சியோட டிமாண்ட் அண்ட் சப்ளை இந்த கண்ட்ரியில் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து தான் உனக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன ஆகுது? மார்க்கெட்டில் டிட்டர்மைன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டீவேல்யூவேஷன் வெர்சஸ் டெப்ரிசியேஷன். டீவேல்யூவேஷனை ரீவேல்யூவேஷன் சொல்கிறாங்க, டெப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன். ஓகேவா? கிளியரா? டீவேல்யூவேஷனுங்கிறது டவுன்வர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். வேல்யூவை குறைக்கிறதுக்கு பேர் என்ன? டீவேல்யூவேஷன். வேல்யூவை ஏற்றதுக்கு பேர் என்ன? ரீவேல்யூவேஷன். வேல்யூவை குறைக்கிறதுக்கு பேர் என்ன? டீவேல்யூவேஷன். வேல்யூவை ஏற்றதுக்கு பேர் என்ன? ரீவேல்யூவேஷன். புரியுதா? ஸோ இது ஒரு மானிட்டரி டூல் ஆஃப் பாலிசியாக வந்து கண்ட்ரிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்போனா ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வச்சிருக்கும் போது. ஓகேவா? கண்ட்ரியோட ரேட்டை டீவேல்யூ அண்ட் ரீவேல்யூ பண்ணுவாங்க. அதே மாதிரி டெப்ரிஷியேட் அண்ட் அப்ரிஷியேட் வந்து பண்ணுவாங்க. ரீவேல்யூவேஷன் இஸ் ஆப்போசிட் ஆஃப் டீவேல்யூவேஷன். அப்படின்னா அது இன்க்ரீஸ் in the value of nation's currency. Appreciation is the increase in the currency value due to the market forces. Okay, market forces nala nadha the appreciation and depreciation. Monetary policy nala nadha the devaluation and revaluation. Okay, idu example clear panna padichalla movement along the demand curve and shift in demand curve. Shift enadhu due to non price factor nala மூமெண்ட்னா டியூ டு பிரைஸ்னால. அந்த மாதிரி டிவேல்யூவேஷன் அண்ட் ரீவேல்யூவேஷன் இஸ் டியூ டு ஃபிக்ஸட் ரேட்னால. அப்ரிசியேஷன் அண்ட் டெப்ரிசியேஷன் இஸ் டியூ டு ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னால. அதாவது கவர்மெண்டோட கண்ட்ரோல் வந்து
இருக்காது. ஓகேவா? கிளியரா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி ஒரு டொமஸ்டிக்கை இம்பேக்ட் பண்ணும், எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி ஒரு டொமஸ்டிக் கண்ட்ரியை இம்பேக்ட் பண்ணும். ஸோ ஃபேக்ட் தட் இது ஒரு மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள். மேக்ரோ எக்கனாமிக்னா நம்ம படிக்கிறது எல்லாமே அது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான். மானிட்டரி பாலிசியும் ஒரு மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள், எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் ஒரு மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள், இன்டர்நேஷனல் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷனும் ஒரு மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே அது மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள். அதை க்ளோஸ்லி மானிட்டர், அனலைஸ் அண்ட் மேனிபுலேட் பண்ண அது பேஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து இம்பார்ட்டன்ஸாக ஒரு இருக்கீங்க. எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது. அண்ட் அன்பிரடிக்டபிலிட்டி ஆஃப் த மார்க்கெட் வந்து டியூ டு சேஞ்சஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன் வந்து ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். அண்ட் பாசிபிள் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சேஞ்சஸ் என்ன அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம எப்படி எக்ஸ்சேஞ்ச் ரேட் பாலிசியை போடலாம் அப்படின்றத டெவலப்பிங் கண்ட்ரிஸால் சொல்ல முடியும். அண்ட் அதுக்கான இம்பேக்ட் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி பாலிசியை நம்ம என்ன பண்ண முடியும், டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷனால ஒரு கண்ட்ரி வந்து என்னது, ஃப்ளக்சுவேஷன் இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் உனக்கு நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஒரு கண்ட்ரியோட ட்ரேட் என்ன பண்ணும், டிட்டர்மைன் பண்ணும். அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சேஞ்சஸ்னால ரிலேட்டிவ் ப்ரைஸஸ் இன் சேஞ்சஸ் ஆஃப் கூட்ஸ், ஃபாரின் கூட்ஸ், லோக்கல் கூட்ஸ் நடக்கும். கிளியரா? அப்ரிசியேஷன் இந்த கரன்சி வேல்யூ என்ன பண்ணும், ரிலேட்டிவ் ப்ரைஸஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்டை என்ன பண்ணும், ரைஸ் பண்ணும். அண்ட் லோவர் த ரிலேட்டிவ் ப்ரைஸஸ் ஆஃப் இம்போர்ட் பண்ணும். இதுவே டெப்ரிசியேஷன்னா இதெல்லாம் தான் எக்ஸாம் கொஸ்டினில் கேட்பான். டெப்ரிசியேஷன்னா என்ன பண்ணும், எக்ஸ்போர்ட் ப்ரைஸை கம்மி பண்ணும், இம்போர்ட் ப்ரைஸை அதிகப்படுத்தும். கரன்சி டெப்ரிஷியேட் ஆகுதுன்னா ஃபாரினர் என்ன பண்ணுவான், எக்ஸ்போர்ட் சீப்பராக பண்ணுவான். அண்ட் டொமஸ்டிக் ரெசிடென்ட் என்ன பண்ணுவான், இம்போர்ட் ஃப்ரம் அப்ராட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்ரிசியேஷன்னா அதுக்கு ஆப்போசிட் எஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அண்ட் கான்ட்ரரி எக்ஸ்போர்ட்ஸ் வில் பி பெனிஃபிட்டட் as goods exported abroad வந்து என்னது வில் fetch டாலர் வந்து இப்போ என்னது ரூபி, நிறைய ரூபிக்கு என்னால் கன்வெர்ட் பண்ண முடியுன்றதுனால அங்கே இதுவாக இருக்கும், அவனுக்கு ஃபாரினருக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சேஞ்சஸ் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இந்த டொமஸ்டிக் எக்கனாமியை அஃபெக்ட் பண்ணும். டெப்ரிசியேஷன் ஆகுதுன்னா ஃபாரின் கூட்ஸோட ப்ரைஸ் என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது ரிலேட்டிவ் டு த ஹோம் கண்ட்ரி கூட்ஸ். ஓகேவா? ஸோ இதனால என்ன ஆகுது, டைவர்ட் ஸ்பெண்டிங் ஃப்ரம் த ஃபாரின் கரன்சி டு டொமஸ்டிக் கூட்ஸ் நம்ம பண்ணுறோம். அண்ட் இன்க்ரீஸ் த டிமாண்ட் போத் எதுக்கு, டொமஸ்டிக் அண்ட் இம்போர்ட் கம்பெனி கூட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டு எனக்கு என்ன பண்ணுது, எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை என்கரேஜ் பண்ணுது. அண்ட் கிரியேட்ஸ் அவுட்புட் எக்ஸ்பென்ஷன் கொடுக்குது. ஓவரால் அவுட்கம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பான்ஷனரி இம்பேக்ட்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் கரன்சி டெப்ரிசியேஷன் வந்து லார்ஜ்லி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா டிமாண்ட் ஷிஃப்டிங்கை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ரைட் வேர்ட் ஷிஃப்ட் நடக்கும். அண்ட் ரைட் அமௌண்ட்டில் பண்ணினா கெப்பாசிட்டி ஆஃப் த ஹோம் கண்ட்ரியும் நம்ம என்ன பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும் பை சப்ளைங் மோர் கூட்ஸ். ஓகேவா? ஒரு எக்கனாமி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்லி ரொம்ப அதிகமாக இருக்கணும். டெப்ரிஷியேட்டட் கரன்சி இருக்கும்போது அப்போ தான் அவங்களால என்ன பண்ண முடியும், நிறைய கெயினை எடுத்துகிட்டு வர முடியும். அண்ட் எக்ஸ்போர்ட் ஒரிஜினேட் ஃப்ரம் லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆன் எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்கும் அண்ட் பொட்டென்ஷியல் ஆன் வேஜஸாகவும் இருக்கும். அண்ட் டெப்ரிசியேஷன் வந்து கஸ்டமருக்கு என்ன பண்ணுது, ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனை ஆட் பண்ணுது இன் ஷார்ட் ரனில். அது வந்து ப்ரைஸை வந்து இம்போர்ட்டட் கூட்ஸோட ப்ரைஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இன்க்ரீஸ் அதனால என்ன பண்ணுவோம், எல்லாரும் டொமஸ்டிக் கூட்ஸை வாங்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா ஃபாரின் கூட்ஸ் இம்போர்ட்டோட ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா டொமஸ்டிக் கூட்ஸை வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இம்பேக்ட் ரொம்ப கிரேட்டராக இருக்கும். இப்போ காம்போசிஷன் ஆஃப் டொமஸ்டிக் கன்சம்ஷன் பேஸ்கெட் வந்து நிறைய இம்போர்ட்டட் கூட்ஸ் இருந்துச்சுன்னா அதனுடைய இம்பேக்ட் ரொம்ப கிரேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இம்போர்ட் கூட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னா இப்போ ப்ரைஸ் அதிகமாகிடுச்சுன்னா அப்போ இதனுடைய இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் நடக்கும். ஸோ பாசிபிள் எஸ்கலேஷன் இம்போர்ட்டட் கூட்ஸுடைய காஸ்டோடைய இன்புட்லேயும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்ஃப்ளேஷனரி சுச்சுவேஷனில் சென்ட்ரல் பேங்க்குக்கு எந்த ஒரு இன்சென்டிவும் இங்கே கிடையாது பாலிசி ப்ரைஸ் ரேட்டை சேஞ்ச் பண்ணுறதுனால. ஸோ இங்கே இன்க்ரீஸிங் பேர்டன் வந்து பாரோவர்ஸ்க்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஃபிஸ்கல் ஹெல்த் ஆஃப் த கண்ட்ரி வந்து அந்த கண்ட்ரியோட கரன்சி வந்து டெப்ரிஷியேட் ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அஃபெக்டட் வித் ரைசிங் எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ் அண்ட் இம்போர்ட் பேமெண்ட்ஸில் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. இதனால் கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபிசிட் இருக்கிறது ஒரு டேஞ்சர் சிக்னல். கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபிசிட் ஆகுதுங்கிறது ஒரு கண்ட்ரிக்கு ஒரு
டேஞ்சர் சிக்னல். ஸோ எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ரைஸ் பண்ணணும். அண்ட் இம்போர்ட் ஸ்பெண்டிங் வந்து தேன் கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ். அப்போ தான் வந்து அவங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கம்பெனிஸ் பாரோ பண்ணியிருக்காங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் த்ரூ கமர்ஷியல் பேப்பர் மூலயமா அப்படின்னா, பட் ஹவ் பீன் வெரி கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்கன்னா அவங்களால ஹெட்ஜ் பண்ணலை. ஹெட்ஜிங் நான் சொன்னேன், ப்ரொடெக்டிங் அகெயின்ஸ்ட் த ரிஸ்க், அதானது ஹெட்ஜிங். அப்போ ஹெட்ஜ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் ஆகும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரீபே பண்ணும்போது அதிகமான லோனை ரீபே பண்ணுற மாதிரி ஆகிடும். அவங்களுடைய டெட் பர்டன் அதிகமாகிடும், ப்ராஃபிட் கம்மி ஆகிடும், பேலன்ஸ் ஷீட்டில் இம்பேக்ட் இருக்கும். ஸோ இதனால் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, டிஸ்கரேஜ் ஆகிடுவாங்க இது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கண்ட்ரிஸ் வித் ஃபாரின் கரன்சி டினாமினேட்டட் கவர்மெண்ட் கரன்சி டெப்ரிசியேஷன், அவங்களுக்குலாம் பேர்டன் இன்ட்ரெஸ்ட் பேர்டனும் இன்க்ரீஸ் ஆகிடும். ரீபே பண்ணுறதுல கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். ஃபார் ஃபார்ம்ஸ் அண்ட் லார்ஜர் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை ஹெட்ஜ் பண்ணணும் ப்ராப்பராக. அண்ட் க்ரோத் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ராஸ் இன்டர்நேஷனல் பவுண்டரிஸ், எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஒரு ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ். இன்வெஸ்டர் ஃபாரின் அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அவனுக்கும் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ரேட் மூவ்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் அஃபெக்ட் பண்ணும். வால்யூம், ப்ராஃபிட், ஃபோர்காஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அவுட்கம் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். டெப்ரிஷியேட்டிங் கரன்சி வந்து இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டை ஹிட் பண்ணும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னை ரேடிக்கலாக வந்து இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் இன்டெசிசிவ் டெசிஷன் எடுக்க மாட்டான், ரொம்ப காஷியஸாக இருப்பான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரொம்ப சேஞ்சஸ் ஆகுது. ஸோ ஃபாரின் கேபிட்டல் இன்ஃப்ளோ வந்து ரொம்ப வல்னரபிளாக இருக்கும். அது லோக்கல் கரன்சியை வீக்கன் பண்ணிடும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. டெட் அண்ட் ஈக்விட்டி அஸ் வெல் அஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாகிடும். இது கேபிட்டல் டெபிசிட் ஆஃப் த கண்ட்ரிக்கே போயிடும். அதனால் கண்ட்ரி எப்படி ஆகிடும், ஃபிஸ்கல் டெபிசிட், ஃபிஸ்கல் ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்தியா அண்ட் ரஷ்யா வந்து இது என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரேட் அக்ரிமெண்ட் என்ட்ரு இருக்காங்க. ஸோ பாஸ்ட் இயர்ஸில் ட்ரேட் டர்ன் ஓவர் பிட்வீன் மாஸ்கோ அண்ட் நியூ டெல்லி வந்து சிக்னிஃபிகண்ட்டாக க்ரோ ஆகிருக்கு. ஏன்னா யூஎஸ் வந்து ட்ரேட் பேன் பண்ணிடலாம் ரஷ்யா கூட. ஸோ அதனால் ஃபிஸ்கல் டெபிசிட் போயிட்டாங்க ரஷ்யா. ஸோ இந்தியா வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ரஷ்யா எக்ஸ்போர்ட் டு இம்போர்ட், ரஷ்யா எக்ஸ்போர்ட் டு இந்தியா வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்தியா நிறைய இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யா கிட்டேருந்து. அதனால் இந்தியன் ருப்பி ரொம்ப கம்மியாகிடுச்சு அகேன்ஸ்ட் யூஎஸ் டாலர் அண்ட் ரஷ்யன் ருப்பி பார்த்தீங்கன்னா. ஸோ வேரியேஷன்ஸ் இதனுடைய அவுட்கம் பார்த்தீங்கன்னா மோஷன் மெக்கானிசம் அண்ட் அடிஷ்னல் மியூச்சுவல் செட்டில்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலமா இதில் நிறையா என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா அண்ட் ரஷ்யா வந்து பைலேட்டரல் அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்தியா நிறைய பிளான்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண கொண்டு வந்தாங்க. எதுனா வால்யூமை டபுள் பண்ணுறதுக்கு, ட்ரேட் வால்யூமை அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் இன் நேஷனல் கரன்சிஸும் அவங்களுடைய அடிஷ்னல் இன்சென்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அண்ட் லேட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இந்தியன் அத்தாரிட்டிஸ் வந்து ருபீஸை யூஸ் பண்ணாங்க இன்டர்நேஷனல் ட்ரேட் செட்டில்மெண்ட்டுக்காக. ஸோ இதனோட அப்ரிசியேஷன் ஆஃப் கரன்சி ஆர் ஸ்ட்ராங் கரன்சி ஆர் பாசிபிளி ஓவர் வேல்யூ கரன்சி என்ன பண்ணுது, ஒரு டொமஸ்டிக் கண்ட்ரியை மோர் வேல்யூபிளாக மாற்றுது. therefore எக்ஸ்சேஞ்ச் ஃபார் லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் ஃபாரின் கரன்சி அங்கே நடக்கும் நமக்கு. ஸோ அப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கான்சிக்வன்சஸ் ஆன் ரியல் எக்கனாமி தான். நெக்ஸ்ட்டு அப்ரிசியேஷன் ஆஃப் கரன்சி ரைசஸ் என்ன பண்ணுது, எக்ஸ்போர்ட் ப்ரைஸை ரைஸ் பண்ணுது. ஸோ குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அங்கே என்ன ஆகிடுது, நமக்கு ஃபால் ஆகிடுது. இம்போர்ட் வந்து சீப்பராக மாறிடும். அண்ட் இன்க்ரீஸ் இன் இம்போர்ட் வந்து அதிகமாகிடும். ஸோ டொமஸ்டிக் வந்து என்ன, டொமஸ்டிக் டிமாண்ட் ஃபால் ஆகிடுது, நெகட்டிவ் இம்பேக்ட் ஆகிடுது. அங்கே வந்து டெப்ரிசியேஷனுக்கு பார்க்குறது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க, அப்ரிசியேஷனுக்கு என்ன எஃபெக்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டேஜஸ் ஆஃப் பிஸ்னஸ் சைக்கிள் அஸ் வெல். அப்ரிசியேஷன் வந்து ரெசெஷனரி ஃபேஸில் நடக்கும், டெப்ரிசியேஷன் வந்து எக்ஸ்பான்ஷனரி ஃபேஸில் வந்து நடக்கும். ஓகேவா? அண்ட் அப்ரிசியேஷன் வந்து உனக்கு ரிடக்ஷன் இன் லெவல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் பிகாஸ் இம்போர்ட்டும் சீப்பராக இருக்கும். இம்போர்ட்டட் குட்ஸை நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அதனால் ப்ரைஸ் லெவலும் ரொம்ப கம்மியாகிடும். அண்ட் அக்ரிகேட் டிமாண்டும் வந்து உனக்கு வந்து காஸ்ட் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷனாக அதுவும் லோவர் ஆகிடும். லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த பீப்புளும் இம்ப்ரூவ் ஆகும் பிகாஸ் சீப்பர் குட்ஸ் அங்கே கிடைக்கும். அண்ட் ஏன்னா இப்போ அப்ரிசியேஷன்னால யூஎஸ் டாலர் நான் சொன்னால 1000 rupees, அப்போ வந்து அந்த $1000 இப்போ அப்ரிசியேஷன் ஆச்சுன்னா உனக்கு நான் இன்னும் கம்மி ப்ரைஸில் அந்த டாலர் கிடைக்கும், அந்த ஃபோன் உனக்கு கிடைக்கும். நீ என்ன பண்ணுவேன், பெட்டர் குவாலிட்டியாக யூஸ் பண்ணுவேன். அண்ட் காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி ரொம்ப அட்வர்ஸாக அஃபெக்ட் ஆகிடும். ஏன்னா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, காஸ்ட்டை கட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அண்டு ஃபாரின் குட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இன்க்ரீஸிங் இம்போர்ட் அண்ட் டிக்ளைன் இன் எக்ஸ்போர்ட் வந்து எனக்கு லார்ஜர் டெபிசிட் இருக்கும், கரண்ட் அக்கௌண்ட் வேர்ஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகும். பட் இம்பேக்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஃபார் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேஸ் பண்ணியிருக்கும்.
ஸோ ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கரண்ட் அக்கௌண்ட் கொடுக்கும். பட் எலாஸ்டிசிட்டி இருக்குன்னா அது வந்து கண்டிப்பாக கரண்ட் அக்கௌண்ட்டை இம்பாக்ட் பண்ணும். எலாஸ்டிசிட்டி இருக்குன்னா இம்பாக்ட் பண்ணும். ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக்னா கரண்ட் அக்கௌண்ட் என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா இந்த பாயிண்ட்ஸ். ஸோ ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஹையராக இருக்கும்போது கிரேட்டர் ஃபாரின் டிமாண்டாக இருக்கும், வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட்டும் கிரேட்டராக ஃபால் ஆகும். இது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டை ரொம்ப அட்வான்ஸ் ஆகிறதுக்காக சொல்கிறாங்க. அண்ட் காம்படிட்டிவ்னஸ் லாஸ் ஆகிறதுனால அதாவது இன்சிக்னிஃபிகண்டாக இருக்கும் கரன்சி அப்ரிசியேஷனால. ஸோ வந்து ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் எக்கனாமி. ஸோ இங்கே இதில் என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் எலிமினேட் பண்ணணும், அதை டிட்டர்மைன் பண்ணணும், ரிஸ்க் எலிமினேட் பண்ணணும், அன்சர்டினிட்டி எலிமினேட் பண்ணணும். பட் நேஷன் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இது ரெண்டுத்துக்கு ஒரு ட்ரேட் ஆஃப் வச்சுப்பாங்க. வீக்காக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லை நடுவில் இன்டிமேட் பாயிண்ட் ட்ரேட் ஆஃபாக வச்சுட்டு ரன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி பண்ணலாம், வெல் இன்ஃபார்ம்ட் கான்டெம்ப்ளேட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கணும். அதோட இம்ப்ளிகேஷன் ஆஃப் த கண்ட்ரி என்னென்னு பார்க்கணும். ஓகேவா, கிளியரா சரிமா? லாஸ்ட் சாப்டர் என்ன முடிச்சிடுவோமா? நம்ம பார்த்துருமா பிரேக் வேணுமா? லஞ்ச் போயிட்டு பார்ப்போம். லஞ்ச் போயிட்டு பார்த்து அக்கௌண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோமா? சரி ஓகே. எனக்கு மேலே வந்துடுறீங்களா? இன்னும் மேலே 5 மணிக்கு போயிருக்கோம். சரியா முடிச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் 2 நாள்